பிள்ளைகளுக்கு மத்தியில் நீர் மகிமைப்பட்டு ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகள், அடைக்கப்பட்ட தோட்டத்தில் அன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள், அது ஜீவ வார்த்தைகள் சுவாமி. இந்த வார்த்தைகளில் ஒன்றும் தவறக்கூடாது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100ன்னு பலன் கொடுக்கணும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். இன்றைக்கும் த பர்பஸ் ஆஃப் த சர்ச், சபையின் நோக்கத்தை குறித்தும் நமக்கு புதுசாக வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை தந்து கொண்டிருக்கிற தேவன். சர்ச்சினாலே நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், நாட் ஓன்லி க்ளோசட் கார்டன், வி ஆர் ஆல்சோ க்ளோசட். நாமும் அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தியரிக்கப்பட்ட கிணறு. நம்மையும் கர்த்தர் என்க்ளோஸ்ட், சுற்றி வேலி அடைச்சிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ இத்தனை மேன்மையை பெற்ற நம்ம என்றைக்கு நம்ம பேப்டைஸ் வாங்கினோமோ, இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றாச்சு. ஞானஸ்தானம் பெற்றுடல பெற்றாச்சு, எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றாச்சு. அப்போ ஞானஸ்தானம் பெற்று இவ்வளோ நாளும் வாலிப வயதில் எதை நாம் அறிந்து கொண்டோம்? சத்தியத்தில் எந்த பகுதியில் இருக்கிறோம், சத்தியத்தில் எந்த மெஷரில் நம்ம இருக்கிறோம், அதை நம்ம நல்லா தெரியணும். ஆமென். இல்லை எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு விடுதலை, பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கு, அதில் நான் உண்மையாக இருக்கிறேன், அதோடு மாத்திரம் போதாது. அதுதான் வெளிப்பட்ட விசேஷம் 2:4 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வாசிமா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Nevertheless, I have somewhat against thee, because thou hast left thy first love. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பை விட்டு விட்டாய். நீ வரும்போது முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ், எப்படி உன் முதல் அன்பு என்கிட்ட வெளிப்பட்டுச்சு? எப்படி முதல் அன்பில் என்கிட்ட நீ எவ்வளோ பியூராக இருந்த, சின்லெஸ்ஸாக இருந்த, கரப்ஷன்லெஸ், இப்படி பல சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அது எங்கே? இப்போ அது எங்கே? சபைக்கு வந்த நாட்களில் எவ்வளவு பியூராக, எவ்வளவு அன்பா, எவ்வளவு குறை இல்லாமல் நீ காணப்பட்டாய். ஆமென். இன்றைக்கி செய்தி தலைப்பு தேவனை நேசிப்பது. இட் இஸ் டு லவ் காட். இட் இஸ் டு லவ் காட். ஆமாம், நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நம்ம தேவனை நேசிப்பதிலிருந்து விலகவே கூடாது. அதுதான் ஆமென் சபையினுடைய நோக்கம். ஆமென். சபைக்கு தலை இயேசு. தலையை நேசிக்காமல் எந்த அவயமே இருக்க முடியாது. அது சின்ன அவயமாக இருக்கலாம், பெரிய அவயமாக இருக்கலாம், எந்த அவயமாக இருந்தாலும் எனக்கு ஹெட்டு இயேசு. என் சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. இட்ஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். என்னுடைய வாழ்க்கைக்கு தலை அவர் தான். அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்க முடியும். நான் அவரை நேசிக்காத ஒரு வாழ்க்கையே இல்லை. தலை இல்லாத வாழ்க்கை முண்டமும் தான். அது ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை. அது இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு டைரக்ஷன் இருக்காது. தலை இல்லாமல் சரீரம் போக முடியுமா? சிந்திக்க முடியுமா? பார்க்க முடியுமா? பேச முடியுமா? செவுட்டு விரியன் மாதிரி, ஊமை மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ரோபோவா காட்டிலும் அது என்ன சொல்கிறது, ஒரு 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 நாட் ஓன்லி ஒர்த்லெஸ், ஆமென், அது எதுக்குமே பயன்படாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தலை இல்லாமல் யோசித்து பாருங்கள். தலை இல்லாமல் இந்த இவ்வளோ தூரத்துக்கு நம்ம அப்படி ரோட்டில் நடந்து போக முடியுமா? நம்பர் 1. பேச முடியுமா? கேட்க முடியுமா? பார்க்க முடியுமா? உணர முடியுமா? இது என்ன வாழ்க்கை? டெட் லைஃப். என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஆமாம், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நான் எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். எஸ், தலை இல்லாமல் போயிட்டுருக்கிறேன், முண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்.
தலையில்லாத ஜீவியத்தில் ஜீவிச்சுட்டு இருக்கிறேன். அதான் அர்த்தம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கர்த்தர் நம்ம குறையாவே பார்க்குறார். ஒரு குறையான ஜீவியத்தில் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. தேவனுடைய ஃபஸ்ட்டு மிராக்கிள்னு பாருங்கள், அங்கே குறை இருந்தனால தான் தேவன் என்ன செய்கிறார், என் வேலை வரலன்றார். உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறது ஆசை தான், ஆனால் என் வேலை வரலையே, ஏன்டவரே வேலை வரல, இன்னும் உங்ககிட்ட குறை காணப்படுகிறது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஆமென். திராட்சரசம் பழைய சுவாபத்தை வச்சுக்கிட்டே நிற்கிறிய, பழைய சுவாபம் இன்னும் இருக்க, இதில் எப்படி நான் புது ரசத்தை உருவாக்க முடியும், புது பிளஸ்ஸிங்கை உனக்கு எப்படி தர முடியும், எல்லாம் கரெக்டாகிடுமே. அப்போது அதுதான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இன்னும் தவறுதலாகவே இருக்கிறோம். தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும்போது அவங்கள ஒரு இவாஞ்சலிஸ்டாகவோ ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சராகவோ பெரிய கார்டனராகவோ நடத்தலை. அப்படி தானே இவாஞ்சலிஸ்டாவாக அழைச்சார். உன்னை ப்ரீச் பண்ணி போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி, கார்டன்லேருந்து போய் பிரசங்கின்னு அழைச்சார். எதுக்கு அழைச்சார்? தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவுமே அழைத்தார். பிகாஸ் நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம், யாருக்கும் செய்யாத காரியத்தை உனக்கு செய்திருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற யாருக்குமே செய்யாதது. அவங்களாம் வெறும் பரலோகத்தில் என் சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து, அவங்களுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு உலகமே தெரியாது, ஆசாபாசங்கள் என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் தான். முதலாக என் சாயலா, என் ரூபமா, என் ஜீவனா, என்னுடைய நான் எப்படி பூமியில் உலாவி நான் ஆடி பர்வதங்களிலெல்லாம் உலாவுகிறேனோ அதே போல் மை இமேஜ், என்கிட்ட எப்படி அன்பு இருக்கோ, என்கிட்ட எப்படி உணர்வு இருக்கோ, என்கிட்ட எப்படி சகலவற்றையும் செய்யக்கூடிய திராணி இருக்கோ, அதையெல்லாம் உனக்குள்ளே வைத்து உன்னையும் இந்த பூமியில் என்னை போலவே என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக, என்னுடைய இமேஜா. புரியுதா? வி ஆர் ஆல் இமேஜ் ஆஃப் காட். அதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இருக்கக்கூடாது. நம்ம இமேஜ் ஆஃப் காட். அதனால தான் உலகம் இன்றைக்கி நம்மளை ஒரு அடி தள்ளி நிற்கிது. பிசாசு கூட நம்மகிட்ட நெருங்கிறதுக்கு யோசிக்குது. உங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் உங்களை பிசாசு தொட முடியும். நான் சொல்கிறது உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. உலகத்தான் அப்படி இல்லை. நீ வா, நீ நம்ம ஆள், நம்ம கூட்டத்துக்கு வா, அப்படி ஈஸியாக கூப்பிட்றோம். உங்களையும் என்னையும் அப்படி அல்ல. உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் பிசாசு உங்களை தொட முடியாது. நீங்கள் அலோவ் பண்ணால் ஒழிய அதுவாக வந்து உங்களைய பிடிக்க முடியாது. எஸ், பிகாஸ் ஆதியில் உனக்கு தேவனோடு இருந்த அன்பு. ஆமென். பட் டு ஃபெலோஷிப் வித் இஸ் கிரியேட்டர், அப்படி தானா? ஆமென். அவரை போலவே நாம் நடக்கிறதுக்காக தான் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். இதில் ஆண்டவர் கொடுக்குற 3 ஆலோசனைகள் இருக்கிறது. த கவுன்சில், they were to do 3 things. Number 1, remember, நீ ஞாபகப்படுத்த. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுனா அது என்ன ஆண்டவரே, அது என்ன? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ரிமெம்பர், நினைக்கணும். கடந்த ஆண்டில் இருக்கிறது போல் இந்த ஆண்டு என்னுடைய ஆவிக்குரிய அளவு இருக்கா? கடந்த ஆண்டில் நான் ஜெபிச்சது போல் இல்லை, ஆதி இல்லைன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்? சபை வாழ்க்கையில் எவ்வளோ நாளாக என் சபை வாழ்க்கை இருக்குது? ஒருவேளை சின்ன வயசுலேருந்தே நான் இருக்கிறேன்னா, சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேன்? இன்னசென்சியாக இருந்தேனே, சண்டே கிளாஸில் இருந்தேனே, கேட்குற கேள்விக்கெலாம் டான்னு பதில் சொல்லி நல்ல ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்தேனே. எஸ், இதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, இதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. இதைத்தான் கர்த்தர் பார்க்குறார். இதை தான் தாயின் கருவறையிலே உன்னை அறிந்த கர்த்தர் உன்னை செக் பண்ணி பேசுகிறார். அப்போது நீ என்னது? ஃபஸ்ட்டு ரிமெம்பர். ஆமென். The hands, the manicure, the heads were to be given over to Christ.
மேன் அவங்க தலை தாழ்த்துறாங்களா, அன்னைக்கு தலையை தாழ்த்தி கர்த்தருக்கு தன்னுடைய சிந்தனை, நான் சொன்னதில் தலையில் இருக்கிறது காரியம் என்னது ஐம்புலன்களும் இங்கே தான் இருக்குது. கண், காது, மூக்கு, வாய், உணர்வு எல்லாமே எங்கே இருக்குது? தலையில் தான். இதுதான் நான் சொன்னேன், தலை இல்லாமல் இந்த அஞ்சையும் நீங்கள் உணர முடியாது. ஐம்புலன்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஐம்புலன்களுடையக்கு நீங்கள் அதை ஜெயிச்சு நீங்கள் வாழ முடியாது. ஸோ அதை நீங்கள் ரிமெம்பர், யூ ஷுட் ரிமெம்பர். நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணணும், நினைக்கணும், நினைவு கூறணும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போ எனக்கு இருக்கா? ஆதியில் ஜபித்த ஜபம் இருக்கா? ஆதியிலே வேதம் வாசித்த அந்த வேத வாசிப்பு இருக்கா? ஆதியில் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தனே, இப்போ அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிமெம்பர். ரிமெம்பர் இல்லாத வாழ்க்கையா? சொல்லுங்கள். என்ன நடக்குதுன்னே தெரியலை, ஏதோ நடக்குது, ஏதோ போகிறேன், ஏதோ மெஷினாக லைஃபாக இருக்கிறேன். அது என்ன வாழ்க்கை? அது மெஷின் லைஃப். தேவன் ஆதாம் ஏவாளை ஒரு ரோபோ மாதிரி சிருஷ்டித்திருந்தாருன்னா யோசிங்க. தான் கையில் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு இங்கே தான் போகணும், இங்கே தான் இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் நினச்சிருந்தா பிசாசு தொட்டிருக்குமா? சொல்லுங்கள், தொட்டிருக்காது. புரியுதா? ஆமென். தேவன் அவர்களை எப்படி நடத்தினார்? உணரக்கூடியவர்களாய், பேசக்கூடியவர்களாய், அவர்களாக சிந்தித்து. அதான் நான் சொன்னேன், ஹெட்டு தலையா, நம்ம ஹெட்டா தலையா, நம்ம வாலாக்காமல் தலையாக உணரக்கூடியதாக, பேசக்கூடியதாக. யாரிடத்துல பேசுகிறோம், யாரை நோக்கி கூப்பிடுறோம், யாருடைய வார்த்தையை கேட்குறோம். ஆமென். அப்படி தானா? எதை சிந்திக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்மளை அப்படி தான் வச்சுருக்கிறார். இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அப்போ அது இன்றைக்கி இருக்கா? அதை செக் பண்ணு. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் ரிமெம்பர். ரெண்டாவதாக ரிப்பென்ட். த ஹார்ட்ஸ் வேர் டு பி கிவன் ஓவர் டு கிரைஸ்ட். முதல்ல என்ன சொன்னேன்? ரிமெம்பர். த ஹெட்ஸ் வேர் டு பி கிவன் ஓவர் டு கிரைஸ்ட். ஹெட்ஸ்னால் சிந்தனை முழுவதையும் யாருக்கு கொடுக்கணும்? அப்போ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று குறைனா எதில் குறை? இதான் குறை. ரிமெம்பரன்ஸில் குறை. நினைக்க மாட்டுறோம். உலக பிரகாரமான காரியங்களை நினச்சி, உலக பிரகாரமான லௌகீக காரியங்கள் நம்மை சூழ்ந்து நெருக்குது. இந்த உலக போராட்டம் நம்மளை சூழ்ந்து நெருக்குது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஆமென். இத்தனை காரியங்கள் என் கூட போராடுதே, இத்தனை காரியங்கள் என்னை நெருக்குதே, என்னை இழுக்குதே. ஆமென். ஸோ ரிமெம்பர் தட், தென் ரிப்பென்ட் தட். மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ ஜாக்கிரதையாக இருந்து இந்த 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். And will remove thy candlestick out of his place. Candlestick. அதுவும் நான் சொன்ன பாருங்க, உன் கண் உனக்கு எப்படி இருக்குது? சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்குது. விளக்கு உன் கண், விஷன். இந்த விஷன் எங்கே வச்சுருக்கார் கர்த்தர்? சரீரத்தில் தான் வச்சுருக்கார். ஸோ விளக்கு தண்டுங்கிறது இதுதான். எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்து நலமானதை பிடிச்சு மற்றவங்களுக்கு சொல்லி என்ன ஒரு லேம்ப் ஸ்டாண்டாக வச்சுருக்கிறத நம்ம இழந்து போகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி இல்லாட்டி நான் அதை ரிமூவ், அதை நான் எடுத்து போடுவேன். கர்த்தரே சொல்கிறார், நான் எடுத்து போடுவேன். ஸோ ரிப்பென்ட் மஸ்ட். ரிமெம்பர். அடுத்தது என்ன சொன்னேன்? ரிப்பென்ட். மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. த ஹேண்ட்ஸ் வேர் டு பி கிவன் ஓவர் டு கிரைஸ்ட். ரிப்பீட்.
ரிப்பீட் மீன்ஸ் ஒரு காரியங்களை நம்ம செய்கிறதற்கு தொடர்ச்சியாக ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அதை விட்டு விடக்கூடாது. ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின். ஆண்டோடைய சமூகத்தில் எவ்வளோ குறை இருந்தாலும் ஆமாம், அதில் கண்டினியூவாக நம்ம போய்கொண்டே இருக்கணும். என்னெல்லாம் பார்த்தோம்? ரிமெம்பர், ரிப்பென்ட், ரிப்பீட். இப்போ நம்ம முதல்ல ரிமெம்பருக்கு வருவோம். ரிமெம்பர்னா டு கால் டு மைண்ட் அகெயின். டு கால் டு மைண்ட் அகெயின். மீண்டும் நம்முடைய சிந்தனையை ஆண்டவருக்குள்ளே இந்த புதிய ஆண்டில் கொண்டு வருவோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை ஆண்டவரே? எதில் குறை ஆண்டவரே? அதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன்? ஞாபகப்படுத்தணும். தென் செகண்ட் ஒன் ரிப்பென்ட், தேர்ட் ஒன் ரிப்பீட். அவ்வளோதான். மீண்டும் அது செய்ய தொடங்கு. இந்த ஆண்டில் மீண்டும் அப்படியே ஃப்ளோவில் போங்க. ஆமாம், அதே இதில் விழுந்து கிடக்கக்கூடாது. எழுந்து வெல் வாஷ், கோ ஃபார்வர்ட். அவ்வளோதான். அப்போ ரிமெம்பர் டு கால் டு மைண்ட் அகெயின். ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழமான ஒரு காரியம். செயின்ஸ் ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கு. செயின்ஸ் ரிமெம்பர். நோவாவை தேவன் எப்படி பார்த்தார்? செயின். உங்களை என்னையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? எப்படி பார்க்கிறார்? செயின். நீ விசுவாசி நம்ம நினைக்கிறோம், பிலீவர். நோ. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது நிறைய நிருபங்களில் நீங்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே வரும். எப்படி காட் நம்மளை எப்படி பார்க்குறார்? செயின்ஸ் ரிமெம்பர். புரியுதா? பிகாஸ் வி ஆர் இமேஜ் ஆஃப் காட். நம்ம பார்வை வேற, நம்ம சிந்தனை வேற. அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை வேற. நம்முடைய நினைவு வேற, அவருடைய நினைவு வேற. இதில் நீங்கள் ரொம்ப சரியாக இருந்தால் தான் இது புரியும். தேவன் நோவாவையும் அவனோடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இங்கிலீஷில் படிப்பா. And God remembered Noah and every living thing and all cattle that was with him in the ark. And God made a wind to pass over the earth and the waters assuaged. பாருங்க, cattle நாட்டு மிருகம், காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னா என்னது? காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னா என்னது? ஸ்பிரிச்சுவலில் பார்த்தா நம்ம கூட இந்த ரெண்டுமே ட்ராவல் பண்ணும். வைல்டு பீஸ்ட். புரியுதா? தேவனோ காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார்னே இருக்கு. ஆமென். அவைகளோடு கூடவும் இருந்தார். இந்த பூமியில் நிறையா மிருகங்கள் இருக்குது. நான் சொல்கிறது மிருகன்னா என்னது? ஈவில். நமக்குள்ளே இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்படியே நம்ம அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திகரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறோமா? சொல்லுங்க. திடீர்னு வீட்டில் இருக்கிறோம், அப்பா அம்மா ஏதாவது ஒன்று கேட்டால் குலைக்கிறோமே, அது என்னது? அது என்ன மிருகம்? அது என்னது? வள்ளுன்னு விழுகிறோமே, அது என்னது? சொல்லுங்க. அம்மா நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளம்மா பிள்ளையம்மா அப்படி சொல்கிறீங்களா? சொல்லுங்க. நம்ம கூட இருக்குல்ல. நீங்கள் யோக்கியமா, நீங்கள் ஒழுங்கா கேட்குறோம்ல. ஓகே. அப்போ
காட்டு மிருகங்களோடு நாட்டு மிருகங்களோடு தான் நோவாவும் என்ன செய்தானா? சஞ்சரித்தான். ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நோவாவுக்குள்ளும் நோவாவுடைய பிள்ளைகளுக்குள்ளும் பலவிதமான பீஸ்ட் தாட்ஸஸ்லாம் அங்கே இருந்தது. அவங்கெல்லாம் 100க்கு 100 கிடையாது. ஏதோ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பேழையில் கொண்டாரு, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆமென். நம்ம எப்படி கர்த்தரை நினைக்கிறோமோ, கர்த்தர் என்னை பற்றி எல்லாம் தெரியும், ஆனால் ஆண்டவர் என்னை நினைப்பார். தட்ஸ் த ரிமெம்பரன்ஸ். அதே மாதிரி தான் காடும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான். ஆதாம் ஏவாள் தவறு செய்த உடனே தேவன் என்ன செய்தான்? விலக்கின கனியை சாப்பிட்டியா? எவ்வளோ ஞாபகமாக கேட்குறாரு பாரு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க ரிப்பெண்டுக்கு வந்திருக்கணும், ரிப்பெண்டன்ஸுக்கு வந்திருக்கணும், மனம் திரும்புதலுக்கு வந்து ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டோம், இப்போவே இந்த ஈவில் எங்கிட்ட இந்த அப்புறப்படுத்தும். ஈவில் இங்கே தான் இருக்குது, கார்டனில் தான் இருக்குது. கார்டன்னா என்ன சொன்னேன்? என்க்ளோஸ்ட், அடைக்கப்பட்ட இடம். இப்போ அந்த அடைக்கப்பட்ட இடம் எங்கே வந்துடுச்சு? ஆர்க். ஆர்க்னா என்னது? ஆர்க்னா என்னது? சபை, சர்ச். ஆர்க்குள்ளே வந்துடுச்சு. ஆர்க்குள்ளேயும் எதோடு இருக்குது? ஆர்க்குள்ளேயும் எதோடு இருக்குது? காட்டு மிருகம், நாட்டு மிருகம். தேவன் நினைத்தருளினார். தேவனுக்கு இப்பவும் தெரியுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா பெரிய பாவத்தில் விழுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? திராட்சை ரசம் குடித்து வெறிச்சு வஸ்திரம் விலகி. எஸ். அப்போ அது வரைக்கும் அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உங்கள் கூட இந்த எல்லாமே செயல் பண்ணும், ட்ராவல் பண்ணும். சர்ச்சுக்கு சீக்கிரம் வர விடாது. வரலான் இருக்கிற நேரத்தில் ஒரு லேசி ஸ்பிரிட் வந்து போட்டு அமுக்கும், ஒரு சிக்னஸ் ஸ்பிரிட் போட்டு அமுக்கும். அதுக்கு என்ன பேர்? சிக்னஸ். இன்னொன்றுக்கு என்ன பேர்? லேசி. இன்னொன்றுக்கு என்ன பேர்? நிறையா இருக்குது, பேர் இருக்குது, உங்களுக்கே தெரியும். டென்ஷன், வொர்ரி, மேன். எஸ். அதெல்லாம் என்னது? பீஸ்ட். அதெல்லாம் பீஸ்ட் தான். அதுக்கு நீங்கள் என்ன பேன் வர வச்சுக்கலாம்? நாட்டு மிருகம், பெட் டாக், பெட் கேட், அப்படி பல இதை வச்சுக்கலாம். இது என் பழக்கம், இது என் ஸ்பாபம். காலையிலலாம் எழுந்துச்சு என்னால் ஜபிக்க முடியாது. ஐயோ ஆமே, திஸ் இஸ் மை பெட் ஹேபிட். இதெல்லாம் விட முடியாது. தட்ஸ் த பீஸ்ட். தட்ஸ் த பீஸ்ட். அதுவும் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுது. புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வேணும். பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சொல்கிறேன், கரங்களை வேணும். என்கிட்ட குறை நிறைய இருக்குது, குறையும் இருக்குது. குறை இருக்கிறது தான் இந்த லைக் அ பீஸ்ட். அதோடையும் இருக்குது. புரியுதா? தேவன் அதை என்ன செய்கிறாரா? நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம். இதை கிரியேஷன்லே பாருங்கள். when God created heaven and earth, பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையும். அப்போ அங்கே சம்திங் ஆப்போசிட் ஆஃப் காட். தேவனுக்கு பிரியமில்லாதது ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. பட் காட் ஸ்டில் ஹோவர், அசைவாடிக்கொண்டே இருந்தார். இதே மாதிரி தான் இந்த ஆண்டு நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்கும். கோபமோ, எரிச்சலோ, ஏதோ ஒரு பீஸ்ட், ஹார்டனோ, ஸ்டபனோ, சிலது ஹேபிட். சில பாவங்கள் சிலருக்கு ஹேபிட்டாகவே இருக்கும். செபிக்காதது பாவமா இல்லையா? நான் 8 மணிக்கு தான் பாஸ்டர் எழுந்திருப்பேன், அது என் ஹேபிட். ஒரு வாலியமாக சொல்லுது, எனக்கு யூத் மீட்டிங்லாம் பிடிக்காது. ஏன் யூத் மீட்டிங் பிடிக்காது? நீ யூத்தாக இருக்கிறதுனால பிடிக்காதா? நீ 80 வயசு கிளவியான பிறகு உடனே யூத் மீட்டிங்கில் கொண்டு வைப்பாங்களா? அதுக்கு இல்லை, எனக்கு யூத் மீட்டிங்லாம் பிடிக்காது. யார் இருக்கா கூட? சொல்லுங்கள், யார் இருக்கா?
யார் இருக்கா? ஹேபிட், என்னுடைய நேச்சர். நான் இன்னும் சுயத்துக்கு மறிக்கலை, ஆனால் பேழைக்குள்ளே இருக்கேன். சுயத்துக்கு மறிக்காமலேயே பேழைக்குள்ளே இருக்கேன். எனக்கு விருப்பமில்லாத காரியம் எனக்குள்ளே இருக்குது, அதை என்னை விட்டு நீக்கி போடாமலேயே பேழைக்குள்ளே இருக்கிறேன், சபைக்குள்ளே இருக்கிறேன். The purpose of church. கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை நினைத்தருளுகிறார், காற்றை வீச செய்கிறார். அப்பொழுது ஜலம்னா என்னது? ட்ரபிள்ஸ், போராட்டம். எத்தனை போராட்டத்தை உங்களுக்கு ஆண்டவர் கடந்த ஆண்டில் அமர்த்தியிருக்கிறார். கை தூக்கி சொல்லுங்கள். கடந்த ஆண்டு எனக்கு வந்த பெரிய பெரிய போராட்டத்தெல்லாம் தேவன் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அமர்த்தி போட்டார். பார்த்தீங்களா? அப்போ கடந்த ஆண்டு இந்த பீஸ்ட்டு நம்ம கூட இருந்திருக்கா இல்லையா? நான் சொன்னது சரியாச்சா இல்லையா? சொல்லுங்கள். போராட்டம்னா என்னது? பீஸ்ட் தானே, பீஸ்ட் தானே. இப்போ பெரிய பீஸ்ட் வரப்போகுது, அந்தி கிறிஸ்துங்கிற பீஸ்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன பீஸ்ட், சின்ன சின்ன குட்டி குட்டி மிருகம், பெட்டாக்குன்னு எடுத்து கொஞ்சனே, பெட் கேட்டுன்னு எடுத்து கொஞ்சனே, அது என்னை இந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு. அது பெட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, இப்போ பேடாக இருக்குது. வாட் இஸ் தேட்? வாட் இஸ் தேட்? ஆனாலும் தேவன் என்னை நினைத்தருளினார், தேவன் என்னை அதிலிருந்து விடுவித்தார், தேவன் காற்றை வீச பண்ணினார். காற்றுங்கிறது யாரு? த மூவிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி சபையில் காலையில் நல்லா நான் பிரசன்ஸை உணர்ந்தேன்னு சொல்கிறவங்க கரைங்கள வேண்டும். வெதர் வர்ஷிப்லேயோ வார்த்தையிலையோ ஆராதனையிலையோ நான் பிரசன்ஸை உணர்ந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு மத்தியிலும் God remember us. அப்படி தானா? நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, தேவன் என்ன செய்கிறார்? அப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன்? ரிமெம்பர். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரிப்பன். மூணாவது என்ன சொன்னேன்? ரிப்பீட். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த மூணுக்குமே 3 காரணம் இருக்குது. முதல்ல என்னது? ரிமெம்பர், அடுத்தது ரிப்பன், அடுத்தது ரிப்பீட். இந்த ஆண்டில் நம்ம என்ன நிலைமையில் இருந்து விழுந்தோம் அப்படிங்கிறத நினச்சி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தால் மீண்டும் ரிப்பீட்டட் பிளஸ்ஸிங்ஸ், ரிப்பீட்டட் விஸ்டம், ரிப்பீட்டட் நாலேஜ் கர்த்தர் தந்து நம்மை அருமையாக நடத்துவார். சரி, காட் நம்மளை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? நோவானால என்ன பேர் தெரியுமா? கம்ஃபர்டர், தேற்றரவாளன். அவன் பேரில், நோவா பேரில் கம்ஃபர்டர் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபைங்கிற முதல் வார்த்தை அங்கே நோவா கிட்ட தான் வருது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள், கிருபை முதல்ல எங்கே கிடச்சிது? சபையில் தான். ரட்சிப்புங்கிற பேரில் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஸோ காட்ஸ் ரிமெம்பர் அஸ் அ செயின்ஸ். இல்லை, நோ டவுட், பிசாசு உங்களே தான் இஷ்டப்படி ஆட்டி வச்சு இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம். இவங்க எனக்கு இடம் கொடுத்துட்டாங்க, இவங்கள விட மாட்டேன்னான்னு சொல்லி கங்கணம் கட்டலாம். ஆனால் காட் அப்படி இல்லைம்மா, தேவன் அப்படி இல்லை. நீங்கள் காட்டு மிருகங்களோடு நாட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தாலும் கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார், தமது காற்றை வீச பண்ணுகிறார். காற்றுங்கிறதுக்கு என்ன சொன்னேன்? த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்கள் வீடுகளே நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட 1000 குறை இருக்கலாம், 1000 உங்களுக்கே தெரியும். மனசாட்சிக்கு சரியாக ஜெபிக்கலை, சரியான பரிசுத்தம் இல்லை, சரியான நடத்துதல் இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை நினைத்தருளுகிறார், கர்த்தர் என் மேலே இரக்கமாக இருக்கிறார். அது எனக்கு நல்லா தெரியுது. எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? யாராவது சொல்லுங்கள். இவ்வளவுக்கு குறைக்கு மத்தியிலையும் கர்த்தர் என்னை நேசிக்கிறாருங்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சொல்லுங்க பாப்பா, யாராவது எப்படி தெரியும்? இவ்வளவு குறை இருக்கு எனக்குள்ள. நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா? இவ்வளோ குறை இருக்குது என்கிட்ட இவ்வளோ குறை இருக்குது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்கிட்ட இல்லை. வளர 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 சின்ன வயசில் இருந்த மாதிரிலாம் இல்லை, நிறையா குறை இருக்குது. இதுக்கு மத்தியிலும்
தேவன் என்னை நேசிக்கிறார்னா எப்படி? தேவன் என்னை நேசிக்கிறார்னா எப்படி? தேவன் என்னை நினைத்தருளுகிறார். ஒழுங்கின்மை வெறுமை தெரியுது, என்னை நினைச்சு என் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து கத்தர்கள் சொல்லுங்க. அதனால தான் நான் இன்னும் இந்த பாவ கண்ணில விழுந்து சீரழியாம இருக்கிறேன், வெளியரங்கமாகாம இருக்கிறேன். பிசாசனை வெளியரங்கமாக்காம இருக்குதுன்னா தேவன் என் மேலே அசைவாடுகிறார். கரங்களை வைத்து கத்தர்கள் இல்லையா சொல்லு. ஆமென். இஸ் கவரிங். ஆமென். அவருடைய சட்டைகளுக்குள்ளே என்னை மறைத்து வைத்திருக்கிறார். நான் எவ்வளவுதான் விலகி போனாலும் அவர் என்னை மறைக்கிறார். நோவாவுடைய மானத்தை கர்த்தர் மறைத்தார். உண்மை. நோவாவுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினவனை கர்த்தர் சபித்தார். சும்மா நினைக்காதீங்க, தேவன் உங்க நிர்வாணங்களை யார் வெளிப்படுத்தினாலும் தேவன் சபிப்பார். பிகாஸ் தேவன் உங்களை நினைத்தருள் இருக்கிறார். புரியும் நினைக்கிறேன். கரங்களை உயர்த்துங்க. ஆமென். உங்க நிர்வாணம்னா நான் சொல்றது என்ன தெரியுமா? நம்முடைய அவலட்சணம். யாருக்கு அவலட்சணம்? சாத்தானுக்கு. நம் நிர்வாணங்களை வெளிப்படுத்துறது யாரு? சாத்தான். கர்த்தர் அப்படி இல்லை. இஸ் த காட் ஆஃப் கவர். ஆமென். இஸ் ஓன் ஸ்கின், கோட் ஸ்கின். சும்மா தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பல. ஆதாம் ஏவாளையும் அவங்க தானே சொன்னாங்க நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். யார் சொன்னது? யார் சொன்னது? ஆடம் அண்ட் ஈவ். நிர்வாணின்னு உனக்கு சொன்னவன் யார்? அப்போ கர்த்தர் நினைக்கிறாரா நினைக்கலையாம்மா? கரங்களை வைத்து கர்த்தர் நம்மளை நினைக்கிறாரா நினைக்கலையா? whether God is remember us or not. ஆமென். எவ்வளவுக்கு மத்தியிலும் ஆர்க்கில் இருந்து கொண்டும் சபையில் இருந்து கொண்டும் இன்னும் காட்டு மிருகங்களோடு நாட்டு மிருகங்களோடு நம்ம சஞ்சரித்தாலும் இஸ் சென்ட் இஸ் ஸ்பிரிட். தமது ஆவியை அனுப்புகிறார், தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், நம்மை நினைத்தருளுகிறார். 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஆதியாகமம். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பாருங்க, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அதன் நடுவில் இருந்து தப்பும்படி அனுப்பிவிட்டார். இப்போ 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசி. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். மம்ரேயின் சமபூமி. அங்கே நீங்க 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்ன படிச்சீங்க? 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது. ஆனால் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம் எங்கே உட்கார்ந்திருந்தான்? மம்ரே, the place of Mamre. Mamre means the fat. The Holy Spirit dwell. The place of Holy Spirit dwell. Mamre அபிஷேகம் நிறைந்த ஒரு இடம். ஆனால் பாருங்க, அங்கே அடுத்த வசனத்தை படிங்க. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. 3 புருஷர்கள். அதுக்கு என்ன போட்டிருக்கு?
And he lifted up his eyes and looked, and lo, 3 men stood by him. And when he saw them, he ran to meet them from the tent door and bowed himself toward the ground. அப்போ 3 மனுஷர்கள் எங்க மம்ரேயின் சமபூமியில் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்றார்கள். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வந்தாங்க. இங்க எத்தனை தூதர்கள் வர்றாங்க? ஒரு தூதன் எங்க? அந்த ஒரு தூதன் யார்? அந்த ஒரு தூதன் தான் இயேசு. 2 தூதர்களோடு இயேசு ஆபிரகாமை சந்திக்க மம்ரேயின் சமபூமிக்கு வந்தார். ஆனால் லோத்தை சந்திக்க எத்தனை பேர் வர்றாங்க? 2 பேர். ஏன்னா லோத் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்? சோதோம். கர்த்தர் அழிக்க சித்தமுள்ள சோதோம்னா த கண்ட்ரி ஆஃப் பீஸ்ட். கண்ட்ரி ஆஃப் பீஸ்ட், மிருகங்களுக்கெல்லாம் தாய். ஆமென். மிருகத்தனமாக உறவுகள் வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு ஈடுணையே கிடையாது. மிருகங்கள் கூட தன் இனம் எது, தன்னுடைய இனம் எதுன்னு தெரியும். ஆனால் இந்த சோதோமைட்ஸின் இனம் எது, சகோதரன் யார், சகோதரி யார், தாய் யார், மகன் யார் தெரியவே தெரியாது. பீஸ்ட், பீஸ்ட். அதனால தான் இயேசு மிஸ்ஸிங். ஒன்லி ஏஞ்சல். ஆபிரகாமை சந்திக்க யார் வந்தா? 3 பேர். லோத்தை சந்திக்க யார்? எத்தனை பேர்? கடந்த ஆண்டில் சில ரகசிய காரியங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் மேலே போடப்படுகிறதோ ஆவியானவர் பேச சொல்கிறார், நான் பேசுகிறேன். ஆமென். ரிமூவ் ஃப்ரம் தட். அதிலிருந்து விலகி வாங்க. லோத்து சோதோமை இச்சித்து கொண்டே இருந்தான். சோதோமின் அழகை பார்த்தான். சோதோம் அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஏதேன் தோற்றத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்ததாம். கண்ணுக்கு அவ்வளோ பிரியமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். அல்லேலூயா, ஆமென். The purpose of church, it is to love God. ஜோமனோமா வளர்ந்தால் படியிடுவோம். மீதியானவைகளை நாம் வருகிற வாரத்தில் பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் தேவன் பல பலவீனங்களுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் ஆவியானுடைய கரம் எங்களை தேற்றி ஆற்றி நம்முடைய சமூகத்தில் எங்களை நினைவு கூர்ந்து இப்படியாக இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய், பேசப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காத்து கொள்ளும்படியாய், எல்லா காவலோடு கூட நம்முடைய பிள்ளைகள் அதை காத்து கொண்டு நடக்க ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்து நடத்தும். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட